ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். குன்றத்தூர் மேத்தா நகர்ல வீடு பார்க்குறீங்க? அட, உங்களை மாதிரி தான் இங்கே பல பேர் குன்றத்தூர்னாலே மேத்தா நகர் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏரியா அப்படிப்பட்ட ஏரியாங்க, பிரைம் ஏரியா, பாஷான ஏரியா, ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த லொக்கேஷனில் 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் உங்கள் பார்வைக்கு ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கங்க. குன்றத்தூரை பொறுத்த வரைக்கும் CMDA லிமிட்குள்ளே வருது. நீங்கள் சிட்டி லிமிட்குள்ளே குன்றத்தூர், ஈவன் பல்லாவரம், குரோம்பேட் இந்த ஜோனில் நீங்கள் 2 BHK 3 BHK பார்க்குறதா இருந்தால் கூட அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிற நம்ம குன்றத்தூர் மேத்தா நகரில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளை வந்து பார்க்கலாங்க. வாங்க இந்த ப்ராஜெக்டை பற்றின முழு விவரத்தை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் குன்றத்தூர் மட்டும் இல்லாமல் ஓவரால் சேனலில் எங்கே லேண்ட், வீடு, அப்பார்ட்மெண்ட் தேடுறாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் பாருக்கு வரும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால் வாங்க முடியும். குன்றத்தூரில் மேத்தா நகரில் இன்னைக்கு நாம் பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட்டு BPS கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தானுங்க. இதுதான் குன்றத்தூர் பஸ் டிப்போ. கரெக்டாக இதுலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் குன்றத்தூரில் பிஸியான மேத்தா நகர் மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டு. பஸ் வெளியே நிற்குது. ஆர்ச் என்ட்ரன்ஸ் இது தான். இந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ், மேத்தா நகர் ஆர்ச் என்ட்ரன்ஸ்லேருந்து கரெக்டாக 600 மீட்டர்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். BPS கன்ஸ்ட்ரக்ஷனோட 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சேலுக்கு காத்திருக்கு மக்களே. டோட்டலாக 8 வீடுங்க. 5 வீடு தான் இப்போ அவைலபிள், 3 சோல்ட் அவுட்டுங்க. கார் பார்க்கிங் ஏரியாலாம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது உங்களுக்கு. ஈவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் வந்துடுது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே முழுக்க கிரானைட், ப்ரௌன் கிரானைட் கொடுத்துருக்கிறது. ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு வீட்டை இப்போ நம்ம பார்த்துருவோம். தேக்கு மர மெயின் டோரு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். உங்களால் பார்க்க முடியும் அந்த விசாலமான ஹாலை. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் அவைலபிள் இருக்குங்க. 8 வீடில் 3 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 5 வீடு இருக்கு. அதில் உங்களுக்கு 2 BHK வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்கு. 3 BHK வீடு 2 வீடு இருக்கு. ரெண்டுமே மெகா சைஸ் 3 BHK-வா இருக்கு. ஈவன் 2 BHK கூட நல்ல கம்ஃபர்டபுளான சைஸான 2 BHK தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு 2 BHK வீடு தான். ஆனால் இதுலேயே நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு, செப்பரேட்டாக டைனிங் ஏரியா, 2க்கு 4 வெர்டிஃபை டைலு, வீடு நல்ல வென்டிலேஷனோடவும் வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்கங்க. ஸோ இது சோஃபாக்கான ப்ரொவிஷன். ஆப்போசிட் வால டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடு 100% முடிஞ்சு கிரகப்பிரவேசத்துக்கு பால் காய்ச்சிட்டாங்க மக்களே. அப்புறம் ஏன் சார் இந்த வீடை காட்டுறீங்கன்னா, இந்த வீடு தான் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க. மற்ற எல்லா வீட்லையும் சின்ன வேலைங்க மட்டும் போயிட்டு இருக்கு. மெட்டீரியல்ஸ் இறஞ்சி கிடந்தா பார்க்க நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற க்ளீன் பண்ணி முடிச்சிருக்க இந்த வீட்டை உங்கள் பார்வைக்கு கொண்டு வராங்க மக்களே. இதில் பண்ணியிருக்க மாடுலர் கிச்சன் ஒர்க்கு, பூஜ் ரூம் ஒர்க்கு, டிவி ஷோகேஸ் ஒர்க் எல்லாம் வாங்கின கஸ்டமர் பண்ணிக்கிட்டாங்க மக்களே. சரிங்களா? சரி, கமிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இருக்குங்க, செகண்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது, தேர்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது. சரிங்களா? 2 BHK சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 975 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1021 ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குங்க. அண்ட் 3 BHK பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 ஃப்ளாட் இருக்குங்க. எல்லா ஃபேஸிங்கில் வீடு இருக்குது. 5 ஆப்ஷன் இருக்குது. 2 3 BHK, 3 2 BHK அப்படின்ட்டு 5 ஆப்ஷன் இருக்குது. வந்து பாருங்கள், பிடிச்ச வீடை எடுத்துக்கோங்க. இந்த பில்டர் பொறுத்தவரைக்கும் நல்லா குவாலிட்டியாக தாங்க பண்ணியிருக்காரு. ஏரியாவும் நல்லா பிரைம் ஏரியாவாக இருக்குது. பக்கத்தில் முழுக்க வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான். யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல். என்னால் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது. பாரிவார் பிராண்ட் தான் போயிருக்காப்புல. ஸோ இப்போ நீங்கள் கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிச்சனுமே நல்ல சைஸ் தான். இது மாதிரி நீங்கள் வார்ட்ரோப் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க ரிச் அண்ட் ராயலாக பர்ஃபெக்டாக ஆயிருங்க. ஈவன் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த மைக்கா கலர்லாம் வேற லெவலுக்கு செம்ம சூப்பராக கிளாஸியாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பூஜ் ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க வுட்டில், ப்ளைவுட்டில். ஸோ ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. இது டைனிங் ஏரியா, ஓகேங்களா? ஸோ கிச்சனில் சர்வீஸ் ஏரியா இருந்தது மக்களே. இன்னும் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறீங்க. வெஸ்டர்ன் கிளாஸுக்கு கொடுத்துருக்கிறது. உள்ள பாரிவார் பிராண்டட் பாத்ரூம் ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட்டுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க, வால் டைல்ஸ் எல்லாம். இப்போ நாம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது உள்ள அட்டாச்சு இருக்குது, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், ஓகேங்களா? ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் பில்டப் ஏரியா நான் சொல்லிட்டேன். UDS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50% வந்துடும். CMDA அப்ரூவ்டு. தாராளமாக நீங்கள் லோன் போகலாம். இந்த பெட்ரூம்லலாம் 2 விண்டோ இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக கான்கிரீட்டில் கொடுத்தாச்சு. ஸோ வாங்குறவங்க வார்ட்ரோப் ஒர்க் மட்டும், விச் மீன்ஸ் கவரேஜ் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதுமானதுங்க. வீடு பார்க்க ரிச் அண்ட் ராயலாக சூப்பராக இருக்குது. ஈவன் சூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காம்பேக்ட் 2 BHK தான். இன்னும் ஸ்பேஷியஸ் 3 BHKலாம் 1500 ஸ்கொயர் ஃபீட் சைஸு வேற லெவலுக்கு இருக்கும் அந்த வீடெல்லாம். இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் ப்ரைஸு 5300 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மக்களே, இந்த 5300 rupeesல எல்லாம் வந்துடும். ஒன்றதை தவிர்த்து பத்திரப்பதிவு மட்டும் அடிஷ்னல், அவ்வளோதாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் கார் பார்க்கிங் இதிலே வந்துடும். உங்களுக்கு அடிஷ்னல் டாக்ஸஸ், 3 phase லைன் சார்ஜஸ், இது எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆயிரும். பத்திரப்பதிவு மட்டும் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் குன்றத்தூரில் மேத்தா நகர் ஜோனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரேட்டு ரீசனபிள் ரேட் தான். ஏன்னா இங்கே 5500, 5600 தான் ஆக்சுவல் ரேட்டு. இவங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் 300 rupees கம்மியாக தான் சொல்கிறாங்க. 5300 தான் இவங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸ்.
நம்ம தான் ஓவரால் சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையும் வீடியோ போட்டுருமே எங்கே என்ன ரேட்டு அப்படின்ட்டு 100% ரேட் தெரியும். இதே லொக்கேஷன்லேயே மேத்தா நகர்லேயே 5500 இருக்கும், 5700 இருக்கும்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாம அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோங்க மற்ற பில்டர் சொல்லி. ஸோ இவங்களோட அப்பார்ட்மெண்ட் ரேட்டு 5300ன்றது ரீசனபிள் ப்ரைஸ். ஈவன் இதில் நெகோசியேஷனும் பண்ணி தருவாங்க. ஸோ ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். மேலே ஃபுல்லாக கூலிங் டெயில் போட்டிருக்காங்க. மேலே கான்கிரீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குது. சரி, இப்போ லொகேஷன் அட்வான்டேஜ் பார்த்தா நம்ம குன்றத்தூர் மேத்தா நகர் பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க வருது. அப்படியே லெஃப்ட் எடுத்த ஏர்போர்ட் கூட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். ஸோ 6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏர்போர்ட் கனெக்ட் ஆகும். அப்படியே இந்த சைடு அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர், அவ்வளவுதான். 2-வே அப்ரோச். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு குன்றத்தூரை பொறுத்தவரையில. நல்ல பிராண்டட் ஸ்கூல், ஜூப்ளி இன்டர்நேஷனல் ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல், லிட்டில் ஃபிளார் ஸ்கூல், மகரிஷி ஸ்கூல், ஜெயின் ஸ்கூல், என்எஸ்என் ஸ்கூல் அப்படின்னுட்டு அவ்வளோ பிராண்டட் ஸ்கூல் இருக்கு இந்த ஜோன் ஃபுல்லா. காலேஜஸ், மாதா காலேஜ் இருக்கு, சிஐடி காலேஜ் இருக்கு, நல்ல ஃபேமஸான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பர்ஃபெக்ட் லொகேஷன் டு செட்டில். குவாலிட்டி நல்லா இருக்கு, முக்கியமா பிரைம் ஏரியால இருக்கு. ஸோ குன்றத்தூர் வாழ் மக்களே, வேற என்ன யோசிச்சுட்டு ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வந்து பாருங்க. பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ மற்ற எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.